A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை நீதிமன்றம் நிர்ணயிக்கும் காலத்திற்குள் கட்டி முடிக்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. மத்திய நிதித்துறை மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர்கள் இந்த வழக்குக்கு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி, இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை நீதிமன்றம் நிர்ணயிக்கும் காலத்திற்குள் கட்டி முடிக்க உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் ஒரு மனுவினை தாக்கல் செய்தார். அந்த மனு மீதான விசாரணையில் மத்திய நிதித்துறை மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர்கள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் எதற்காக இந்த வழக்கில் பிரதமர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோரின் முதன்மை செயலாளர்களை எதிர்மனுதாரராக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அவர்களை அந்த மனுவிலிருந்து அந்த வழக்கிலிருந்து விடுவித்தும் இருக்கிறார்கள். அதுபோக எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு சிறப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. இந்த வழக்கின் பின்னணி பார்க்குமானால் மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் ஒரு மனுவினை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தார். தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்காக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. மதுரைக்கு பின்பு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானங்கள் முடிந்துவிட்டது. 36 மாதங்களில் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நிறைவடையும் என கூறப்பட்டது. ஆனால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கக்கூட இல்லை. எனவே மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை நீதிமன்றம் நிர்ணயிக்கும் காலத்திற்குள் கட்டி முடிக்க வேண்டும். கட்டுமான பணியில் உண்மையை மறைத்து பொய் அறிக்கையை வெளியிடும் அரசு அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டும். மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு சிறப்பு தீர்மானம் கொண்டு வர உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடப் பணிகளை குறிப்பிட்ட கால நிர்ணயம் செய்து நிறைவு செய்ய வேண்டும். மத்திய அரசு தனி தீர்மானம் நிறைவேற்றி நிதி ஒதுக்கி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வாதிடப்பட்டது. தொடர்ந்து மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடப் பணிகளுக்கான டெண்டர் ஒதுக்கீட்டு பணிகள் நிறைவடைந்து விட்டது. 2026இல் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும். மேலும் முழு விவரங்களை அடுத்த வாரத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம் என மேலும் மனுதாரர் சம்பந்தமில்லாத அதிகாரிகளை, அதாவது பிரதமர் மற்றும் முதலமைச்சரின் தனி செயலர்களை வாதிகளாக சேர்த்துள்ளதாக வாதிட்டார். இதையடுத்து நீதிபதிகள் எதற்காக பிரதமர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோரின் முதன்மை செயலாளர்களை மனுதாரர் குறிப்பிட்டிருக்கிறார் என கூறி கேள்வி எழுப்பினார்கள். அதுபோக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் குறித்து மத்திய நிதித்துறை செயலர் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை செயலர், இந்திய மருத்துவ கழக இயக்குனர் மற்றும் மாநில சுகாதார செயலாளர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159.